சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் சுமார் 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கி வருகிறது. இந்த தொகை பெண்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாகவும் வரவு வைக்கப்படுகிறது. இதனால் பெண்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கும் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகள் எப்போது சேர்க்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அது குறித்த அப்டேட் இப்போது காத்திருக்கிறது. அதாவது, அண்மையில் சட்டப்பேரவையில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், விரைவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார். அதில் தகுதியான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் எப்போது புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்ற விவரம் வெளியாகாமல் இருந்தது. அது குறித்து இப்போது ஒரு சூப்பரான தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி இல்லாமல் சேர்ந்தவர்கள் மற்றும் இருந்தவர்களின் பெயர்கள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்பட்டு நீக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட பெண்களின் பெயர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு பதிலாக புதிய பயனாளிகளை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற தொடங்கியுள்ளன. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் மற்றும் புதிதாக விண்ணப்பவர்கள் என எல்லோருடைய விண்ணப்பங்களையும் ஆய்வு செய்து தகுதியான விண்ணப்பதாரர்கள் இந்த திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளன. அண்மையில்தான் புதிய ரேஷன் கார்டு விநியோகம் தொடங்கியது. சுமார் 2,00,000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்த நிலையில், அதில் 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கும் புதிய கார்டுகள் கொடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கின்றன. புதிய ரேஷன் கார்டு விநியோகம் முடிந்ததும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை தொடங்கும். அந்த வகையில் பார்க்கும்போது, தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் தொடரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு பயனாளிகள் தேர்வு முடிந்து ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு பிறகு புதிய பயனாளிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு இதுதான் இப்போதைய சூடான லேட்டஸ்ட் அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் 50,000 வரை உடனே கடன், ஆதார் மட்டும் போதும், செக்யூரிட்டி இல்லை, ஆன்லைன்ல இப்படி பண்ணீங்கன்னா போதும். அதை சொல்ல பார்க்க போறோம். நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஆதார் அட்டை இருக்கா? இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் சரியாக பின்பற்றினால் எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல், கூடுதல் டாக்குமெண்ட்கள் எதுவும் இல்லாமல் வெறும் ஒரு சில மணி நேரத்துக்குள் ரூபாய் 50,000 வரை லோன் வாங்க வாய்ப்பிருக்கிறது. ஆம், உங்களிடம் இருக்கும் ஆதார் ஆவணத்தை வைத்து எளிமையாக ரூபாய் 50,000 வரை கடன் பெற ஒரு சிறப்பு திட்டத்தை ஆதார் கார்டு லோன் அக்கவுண்ட் அப் டு ரூபாய் 50,000 இந்திய அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ளது. இதை எப்படி வாங்குவதென்று பார்க்கலாம். இந்திய அரசாங்கம் மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகம் செய்து பலவிதமான நன்மைகள் கிடைக்கும்படி செய்துள்ளது. அந்த வரிசையில் இந்திய அரசாங்கம் சமீபத்தில் அறிமுகம் செய்த ஒரு சூப்பரான நலத்திட்டம்தான் பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா என்ற நலத்திட்டம். இந்த சிறப்பு நலத்திட்டம் மூலம் தான் இந்திய அரசாங்கம் தற்போது ஆதார் ஆவணத்தை மட்டும் வைத்து ரூபாய் 50,000 வரை கடன்
வழங்கி வருகிறது. பிரதான் மந்திரி ஸ்வநிதி யோஜனா நலத்திட்டம் கீழ் சிறு மற்றும் குறு தொழில் செய்ய விரும்பும் பொதுமக்களுக்கு உதவும் விதமாக அறிமுகம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் மூலம் எப்படி இந்த 50,000 ரூபாய் கடனிற்காக விண்ணப்பிக்க வேண்டும் என்ற தகவலை தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க, உங்களிடம் சரியான ஆவணங்களுடன் அப்டேட் செய்யப்பட்டிருக்கும் ஆதார் ஆவணத்தை கையில் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது. பிரதான் மந்திரி நிதி யோஜனா திட்டத்தின் மூலம் ரூபாய் 50,000 வரை கடன் பெற உங்களிடம் ஆதார் அட்டை மட்டும் இருந்தால் போதும். ஆதார் ஆவணத்தை வைத்து கீழ்வரும் நிபந்தனைகளை சரியாக பின்பற்றினால் எளிமையான கடன் பெறலாம். சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சமாளிக்க ரூபாய் 50,000 வரை இந்த சிறப்பு திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த நலத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் ரூபாய் 10,000 கடன் வழங்கப்படும். இந்த கடனை குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த நபர் திருப்பி செலுத்த வேண்டும். அப்படி சரியான நேரத்தில் இந்த திட்டத்தின் கீழ் பெற்ற தொகையை திருப்பி செலுத்தால் உங்களுக்கு கூடுதல் கடன் கிடைக்கும். அடுத்த தொகையாக 20,000 வரை அந்த நபரால் கடன் வாங்க முடியும். சரியான நேரத்தில் இந்த கடனையும் நீங்கள் திருப்பி செலுத்திவிட்டால் உங்களுக்கு அடுத்த நம்பிக்கை தொகையாக ரூபாய் 50,000 வரை எந்தவித செக்யூரிட்டியும் இல்லாமல் முழுமையாக ரூபாய் 50,000 கடனாக வழங்கப்படும். இதற்கு முன் நீங்கள் திருப்பி செலுத்திய கடனின் நம்பிக்கையின் பெயரில் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கடன் தொகையை பெறுவதற்கு உங்களிடம் சரியான தகவலுடன் அப்டேட் செய்யப்பட்ட ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். தொழில் முனைவோர் உங்கள் ஆதார் விவரங்களை ஏதேனும் ஒரு அரசு வங்கிக்கு செல்ல வேண்டும். அங்கு இந்த நலத்திட்டத்திற்கான விண்ணப்பத்தை கேட்டு வாங்கி தகவல்களை நிரப்பி சமர்ப்பிக்க வேண்டும். www.pmswarnidhi.mohui.government.in என்ற பக்கத்திற்கு செல்லுங்கள். கடன் பெறுவதற்கான விண்ணப்பத்தை சரியாக நிரப்புங்கள். அதை சரியாக நிரப்பினால் மட்டுமே வங்கியில் இருந்து கடன் பெற முடியும். உங்கள் ஆதார் தகவல் அப்டேட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆதார் தகவல்கள் அனைத்தும் பிழை இல்லாமல் இருப்பது அவசியம். உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் உங்கள் வசம் இருப்பது முக்கியம். இந்த விஷயங்களை பின்பற்றி வெறும் ஆதார் அட்டையை மட்டும் வைத்து ரூபாய் 50,000 வரை கடன் பெற முடியும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க.